ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதத்தின் புஸ்தகம் 75 சங்கீதம் 10 கூட நான் வாசிக்க கேட்போம். துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். ஆமென், ஆமென். நீதிமான்களுடைய கொம்புகள் எல்லாம் உயர்த்தப்படும். ஆமென். தேவ பிள்ளைகளே, ஒரு சந்தோஷமான செய்தி. உங்களுடைய என்னுடைய கொம்பையும் கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்க? நிச்சயமாக கர்த்தர் உயர்த்துவார். நாம் ஆண்டருக்கு பிரியமா, ஆமென், பரிசுத்தமா, நீதிமானா, அவர் விரும்புகிற வண்ணமா, அவருக்கு பிரியமா நாம் வாழ்ந்துட்டா போதும். தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் ஒரு நீதியுள்ள வாழ்க்கையை, ஆமென், பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை 100% யாரால முடியாது. நம்முடைய ஆண்டவர் யார்? நீதிமான். அவர் பிள்ளைகளாகிய நம்மையும் நம்மளை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் விலையேற பெற்ற ரத்தத்தில் நீங்கள் நான் கழுவப்பட்டதுனால அவர் எப்படி நீதிமானாக இருக்கிறாரோ நம்மையும் அவர் நீதிமானாக வைத்திருக்கிறார். நாம் நீதிமானாய் வாழும்போது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கொம்புகளோ உயர்த்தப்படும். ஆமென். நீ எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டு ஒருவேளை நொந்து போய் உடஞ்சி போய் உங்களை யாரும் அங்கீகரிக்கலை, ஒருவேளை எல்லார் மத்தியிலும் நான் வெட்கப்பட்டு அவமானப்படுகிறேன், தலைகுணமேஞ்சு நினைக்கிறீங்களா? பரிசுத்தமாக நீதியாக வாழுங்க. கர்த்தர் உங்கள் கொம்புகளை உயர்த்துவார், உங்களை உயர பண்ணுவார். அல்லேலூயா. தேவ பிள்ளையில் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 92 சங்கீதம் 10 கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆமீன். கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிறீர். அல்லேலூயா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அப்போ நம்ம கொம்பு சாதாரணமான கொம்பு இல்லை, அது காண்டாமிருகத்துடைய கொம்பு போல. காண்டாமிருகத்துக்கு ஒரு பலன் இருக்குல்ல தேவப்பிள்ளைல, காண்டாமிருகத்தை பலனை தருகிற கத்தை நம்ம கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிறாராம். அப்போ ஆண்டருடைய உயர்வு எப்படிப்பட்டு இருக்கு பாருங்க. அப்போது அதில் சொல்லப்பட்டிருக்கு, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிறீ, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். தேவப்பிள்ளை, ஒன்று நம்ம நீதியாய் வாழும்போது நம்ம கொம்பு உயரும். ரெண்டாவது, ஒவ்வொரு நாளும் அந்த அபிஷேகத்துக்குள்ள, ஆமீன், அந்த அபிஷேகத்தில் நம்ம இருக்கும்போது, அந்த பரிசுத்தாவிய நிறைவில் நம்ம வாழும்போது நம்ம கொம்பு உயரும். அல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். இதை 1 சாமுவேல் புஸ்தகம் 2 அதிகாரம் 1 வாசித்து பாருங்க. அங்கே அண்ணால் அழகான ஒரு ஜெபத்தை பண்ணுவாங்க, ஆண்டவருக்கு நன்றி பாடலை பாடுவா. வாசிக்க கேட்போம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் கலிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ஆமென். பாருங்க, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. அதுதான் பரிசுத்தத்துக்கு அடையாளம், அதான் நீதிமானுக்கு அடையாளம், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுடைய அடையாளம். ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்து பாருங்க, உங்கள் கொம்பு கர்த்தருக்குள் உயரும். அன்னாளுக்கு சரித்திரம் தெரியும் நம்மளுக்கு. அவள் சக்கரத்தை அவளை இவ்வளோ வேதனைப்படுத்தினா, மனமடிவாக்கினா, எவ்வளோ செய்தான். புருஷனுக்களை போய் ஒரு பிரயோஜனம் இல்லை. அவள் தெய்வ சமூகத்து வந்தா, தெய்வ சமூகத்தில் தான் இருதயத்தை ஊற்றினா. கர்த்த ஜபத்தை கேட்டு சாமுவேலை கொடுத்து, அநேக பிள்ளைகளை கொடுத்து, இன்றைக்கி அண்ணா சொல்கிறாங்க, என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, இதில் நீங்கள் சோர்ந்து போய் ஒருவேளை துக்கத்தோடு மனமடிவாகி மலடி போல் இருக்கிறீங்க, பயப்படாதீங்க. உங்கள் கொம்பு உயர்த்தப்படுகிற நாட்கள் வருகிறது. ஆனால் நாம் என்ன செய்யணும்? பரிசுத்தமாக, நீதியாக, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருந்து பாருங்கள், உங்கள் கொம்பு உயர்த்தப்படும். அல்லேலூயா. கர்த்தர் உள்ள சீக்கிரத்தில் ஒரு உயர்வு நாட்களை வைத்திருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்தி கனப்படுத்துவார். எங்கே தலை குனிஞ்சிங்களோ, எங்கே அவமானப்பட்டீங்களோ, எங்கே நீங்கள் உடைக்கப்பட்டீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். கண்களை மூடி நம்ம வைக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உங்க துதிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, நீதிமான்கள் கொம்போ உயர்த்தப்படும் சொன்ன போல இயேசுவின் நாமத்தில் இவங்களை உயர்த்தப்படட்டும், எங்கள் மகிமை அடையட்டும், கனமடையட்டும். அப்பா, இல்லை ஆசீர்வதிப்பீராக நான் ஜெபம் பண்ணுறப்பா. உங்கள் கிருபையில் கரத்தில் தாழ்ச்சி ஒப்பு கொடுக்கும். மகிமா உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்னால போல எங்கள் இருதயம் களி கூறட்டுங்கப்பா. நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். கிருபை கோப்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். உங்கள் கொம்பு உயரம். தைரியமாக போங்க. God bless you.